ஆ, இவ்வளவு அழகான வண்ணங்கள் எப்படி இந்த நெகிழி பொருட்களில் தெரிகிறது? வாருங்கள் அதை பார்ப்போம். ஒரு நாள் எப்பொழுதும் போல பண்ணைக்கு சென்றேன். அங்கு சில மது குப்பிகளும் நெகிழி கூளைகளும் கடந்தன. அதை கண்ட எனக்கோ, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்று கூறுகிறார்கள், ஆனால் அதை ஒரு அரசும் விற்கிறது, அதை நம் மக்களும் வாங்கி குடிக்கிறார்களே என்று சிந்தித்து கொண்டே ஒரு புல்தரையில் போய் அமர்ந்தேன். வானத்தில் மேகங்கள் அழகாய் நகர்ந்து கொண்டிருந்தன. அதை காண சற்று அப்புல்தரையில் படுத்தேன். அம்மேகங்கள் போல் என் வாழ்க்கையும் மிக பொறுமையாக நகர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அது என்னவென்று கண்டுவிட்டு திறன்பேசியை அப்படியே கீழே வைத்து விட்டேன். திடீரென ஒரு காற்று வீசியது. அக்காற்றில் அங்கு கிடந்த நெகிழிக்கூளை பறந்து வந்து என் திறன்பேசியில் விழுந்தது. அது என்னவென்று பார்க்கையில் அந்த நெகிழிக்கூளையில் சில வண்ணங்கள் தெரிந்தன. எப்படி அது தெரிகிறது என்று முனையாக்கப்பட்ட கண்ணாடி இல்லாமல் பார்த்தேன். என்னடா அழகழகான வண்ணங்கள் தெரிகிறதே என்று அதை வீட்டுக்கு கொண்டு போய் சோதித்து பார்த்தேன். இது எப்படி தெரிகிறது என்றால், ஒரு முனையாக்கப்பட்ட கண்ணாடியை அணிந்து கொண்டு ஒரு முனையாக்கப்பட்ட ஒளிக்கு இடையில் இந்த பொருளை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த நெகிழிப் பொருளை பார்க்கும் பொழுது இந்த வண்ணங்கள் தெரிகிறது. பொதுவாக நாம் காணும் ஒளிகள் முனையாக்கப்படாத ஒளிகள், அதாவது அந்த ஒளியின் அலைகள் எல்லா திசைகளிலும் செல்லும். முனையாக்கப்பட்ட ஒளி என்பது ஒரு திசையில் மட்டுமே செல்லக்கூடியது, அதாவது அது எந்த திசையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த முனையாக்கப்பட்ட வடிகட்டியை பாருங்கள், வெறும் செங்குத்து அலைகளை மட்டும் உள்ளே போகச் செய்யும், மற்ற கிடைமட்ட அலைகளை எல்லாம் அது உறிந்து கொள்ளும். சரி, இந்த நெகிழி பொருட்கள் எப்படி முனையாக்கப்பட்ட ஒளியில் வண்ணங்களாக தெரிகிறது? அதற்கு காரணம் இரட்டை ஒளிவிலகல். இரட்டை ஒளிவிலகல் என்பதை பார்ப்பதற்கு முன் ஒளிவிலகல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பொதுவாக ஒரு ஒளி அடர்த்தி குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்த்தி மிகுந்த ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அதன் வேகம் குறைந்து அதன் திசையும் மாற்றப்படுகிறது. இங்கு பாருங்கள், இந்த ஒளி நீருக்குள் புகுந்து ஒளிவிலகல் அடைந்து அதன் திசை மாற்றப்படுகிறது. ஒளியின் வேகம் காற்று, நீர், கண்ணாடி முதலிய பொருட்களுக்கு ஏற்றாற்போல் மாறுபடும். அதனால் அதன் ஒளிவிலகல் எண்ணும் மாறுபடும். காற்றுக்கென ஒரு ஒளிவிலகல் தன்மையும், நீருக்கென ஒரு ஒளிவிலகல் தன்மையும், கண்ணாடிக்கென ஒரு ஒளிவிலகல் தன்மையும் இருக்கும். ஆனால் சுண்ணாம்புக்கல் போன்ற பொருட்களுக்கு 2 ஒளிவிலகல் தன்மை இருக்கும். அதனால் அதன் வழியாக செல்லும் ஒளி 2 விதமாக ஒளிவிலகல் அடையும். சரி, இந்த இரட்டை ஒளிவிலகலினால் எப்படி வண்ணங்கள் தெரிகிறது? பொதுவாக வெள்ளொளியில் இருக்கும் ஒவ்வொரு நிறத்தின் அலைநீளத்துக்கேற்றாற்போல் அந்த நிறங்கள் விலகலடையும். அந்த விலகலடைந்த ஒவ்வொரு நிற அலைகளும் ஒன்றுக்கொன்று குறுக்கீடு அடைந்து வெவ்வேறு நிறங்களை கொண்டு வருகிறது. இந்த முனையாக்கப்பட்ட ஒளி வண்ணங்களாக விலகலடைந்திருப்பதால் அதை முனையாக்கப்பட்ட கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது நமக்கு வண்ணங்கள் தெரிகிறது நன்றாக. இதுபோன்ற வியப்பை ஏற்படுத்தும் நிகழ்வுகளை எல்லாம் சோதித்து காணும் பொழுது மது குடித்து வரும் மயக்கத்தை விட இம்மயக்கம் மிகவும் நன்றாக இருக்கிறது.